ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சனோஃபாஸ் vlog. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிக்கன் கிரேவி, சிம்பிளாக சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், அப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டு, அதை விட தயிர் கொஞ்சமாக சேர்த்து ஒரு 1/2 hour முன்னாடியே நீங்கள் வந்து இது எல்லாத்தையுமே பரட்டி ஊற வச்சுருங்க. ஏன்னா கறி எவ்வளோக்குள்ளே ஊறுதோ அந்த அளவுக்கு கறி கிரேவியில் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் 1/2 hour முன்னாடியே இதை மேக்னேட் பண்ணி வச்சுருங்க. அப்புறமா அடுப்பில் சட்டி வச்சு நான் கொஞ்சம் ரீஃபண்ட் ஆயில், தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் ஏலக்காய் 2 சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருந்தேன், அதையும் அதில் சேர்த்துக்கிட்டேன். வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து பொன்னிறமாக ஆகணும், கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதும். அந்த அளவுக்கு வதக்கிட்டோம்னா அதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவு வதக்குனாலே போதும். ஸோ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருந்தோம்ல கறியில், அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. அதில் சேர்த்து அது ஒரு பரட்டிக்கோங்க. அப்புறம் அந்த மசாலாலாம் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதையும் கலக்கி அதில் சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம், ஏன்னா கறியிலேருந்து தண்ணி விடும். ஸோ அதனால் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் மசாலா அதில் கலக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு, கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன், மூடி போட்டு விட்டுருங்க. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் சென்று திரும்பவும் திறந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதி வரும். திரும்பவும் ஒரு பரட்டி ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு விட்டுருங்க. அகைன் ஒரு 10 நிமிஷம் சென்று ஓப்பன் பண்ணிங்கன்னா தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றி இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள், தண்ணி எல்லாமே கொஞ்சம் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு தண்ணி கொஞ்சம் வற்றிருச்சு. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி வற்றணுன்னா மூடி போட்டு விட்டுருங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதில்ல, ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போது எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் பெப்பர் 1 டீஸ்பூன் பெப்பர் போட்டுக்கோங்க. தனி மிளகு ஜீரகத்தூள் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உங்களுக்கு எப்படி கிரேவியோட கன்சிஸ்டன்சி எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுட்டு ஃப்ளேம் ஆஃப், நான் வந்து இதோட ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இந்த அளவு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி ரெடி.